தென்காசி குற்றாலநாதர் கோயிலில் உள்ள சித்திர சபையில் முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் தரிசனம் செய்தார். அந்த ஊருக்கு காலையில் அங்கே போயிட்டு வரேன். பாப்பான்குளங்கிறது இந்த இதில் ஆழ்வார்குறிச்சிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது பாப்பான்குளம். அந்த பாப்பான்குளத்துக்கு நான் ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு வந்தேன். ஒரு மனசில் ஒரு எண்ணம், அதில் ஒரு குற்றம் நடந்தது. ஆனால் என்னால் அதை வெளியில் கொண்டு வர முடியலை. காரணம் என்னென்னா மெட்டீரியல்ஸ் எனக்கு கிடைக்கல. 2023 கிடைச்ச தகவலை வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் பல கோயில்களை பார்த்துக்கிட்டு வரேன். என்னுடைய நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு கேட்குறது உங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6.5 கோடி மக்கள் இந்துக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு போகணும். இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது அமெரிக்காவில் எடுக்கிறது. அமெரிக்காவில் ஒரு மாகாணம், நியூயார்க் மாகாணத்தில் எடுத்திருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா இன்றைக்கி காலையில் அங்கே தான் இருக்குது. யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் வந்து ஏற்கனவே 10 வருஷம் தண்டனை வாங்கினாங்க. 10 வருஷம் தண்டனை வாங்கியிருக்கோம். யாருன்னா சுபாஷ் சந்திர கபூர்னு ஒரு அமெரிக்கன் இல்லையா, ஜெர்மனில் அவனை கைது பண்ணி நம்ம கொண்டாந்தோம். அவருடைய கூட பிறந்த அக்கா, அவர் பேர் சுஷ்மா செரின். அந்த அம்மா இந்த சிலையை அவருடைய கேலரியிலேருந்து களவாணித்தனமாக அவங்க சொந்த கேலரியில் அகத்தி கொண்டு போய் தன்னுடைய சொந்த கஸ்டடியில் அந்த அம்மா வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட மொத்தம் இருக்குது 280 கோடிக்கு ஒருத்துள்ள நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் திருடப்பட்ட தெய்வ விக்கிரகங்கள் அந்த அம்மா கையில் இருக்குது. அந்த அம்மா யூஎஸில் இருக்கிறான். இதுதான் இது நடந்தப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோ பழைய கவர்மெண்ட்டோ அதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட்டோ எதுவும் சங்கடப்பட வேண்டாம். என்ன காரணம்னா, இவைகள் நடந்த வருடம் ரொம்ப ரொம்ப பழம், 40 வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோ போன இருக்க கவர்மெண்ட்டோ சங்கடப்பட வேண்டாம். இது 40 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கப்பட்ட குற்றத்தை மறைச்சது எப்படி மறைச்சிருக்காங்க? அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அப்போ அந்த கோயிலுக்கு இன்சார்ஜ் இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர், அவர் சம்மந்தப்பட்ட ஜாயின்ட் கமிஷனர் அன்னைக்கே அந்த தகவலை காவல் நிலையத்தில் போய் சேர்க்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கொடுத்தோம், அவங்க வழக்கு பண்ண கொடுத்தோன்னு வேர் இஸ் அ காப்பி, வேர் இஸ் அ லெட்டர். அறநிலையத்துறையில் அந்த கோயில் ரெக்கார்ட்ஸில் இருக்குமா இல்லையா? ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கா. இதுக்கு களவு போச்சுன்னா களவு ரெஜிஸ்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதில் எழுதுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட. இருக்கட்டும், மொத்தத்தில் 45 வருஷமாக அவங்க மறைச்ச குற்றம் இதுதான் சார். இன்றைக்கி 40 வருஷத்துக்கு மேலே மறைக்கப்பட்ட சிலை திருட்டு குற்றச்செயல் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சது வந்து 2023 அதில் எண்டில் டிசம்பரில் எனக்கு நவம்பர் டிசம்பரில் எனக்கு தகவல் கிடைச்சதை இன்ன வரைக்கும் ஒவ்வொரு கோயிலாக ஐ வாஸ் டூயிங் தெய்வத்தோட பேர் வந்து வீணாதர தட்சிணாமூர்த்திம்பாங்க. என்ன காரணம்னா, இதில் இடையில ஒரு வீணை ஒன்று வரும், அது இல்லை, இங்கே இல்லை. இது ஒரு மாதிரி, இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஜக்ஸ்டா பொசிஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் இதோட விலை வந்து 12 crore. எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ ஏலத்துக்கு இருக்குது. அதான் வைத்தறிச்சேன். அரசாங்கம் வரி போடுறத பிரஸுக்கு தெரியாமல் மறுத்துருக்காங்கல்ல. எப்படி அறநிலையத்துறை 45 வருஷமாக கோயிலுக்கு நடந்த குற்றத்தை போலீஸுக்கும் அது நீதிமன்றத்துக்கும் போலீஸுக்கும் தெரியாமல் மறைச்சாங்க. பெரிய குற்றச்செயல் இது. ஆக்சுவலாக எல்லாத்தையும் தூக்கி உள்ளே பிடிச்சி போடணும். 217 அதில் உள்ளே பிடிச்சி போடணும், கண்டிப்பாக உள்ளே போடணும். 20 ஒன்லி வரும் அந்த பழைய ஓல்டு கோடில், அதெல்லாம் போட சொல்லலை. இப்போ நானே சொல்கிறேன், இனிமேலாவது நடவடிக்கை எடு. தூக்கத்தில் எந்திரி, இன்னைக்குலேருந்து தூக்கத்தை எந்திரிச்சுக்கோ, அந்த கோயிலை போய் பாரு. இதெல்லாம் காட்ட போகும்போது எப்படி சார் பொய்யா இருக்க முடியும்? ஒரு ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் ஜெனரல், ஐம் நாட் அன் ஆர்டினரி மேன். இதை வச்சு என்ன பண்ணுறோம்? எனக்கு வந்து கோயில் காப்பாற்றப்படணும். இது திருப்பி உள்ளே வந்துச்சுன்னா, இப்போ நீங்களும் நானும் இன்னொரு 20 வருஷத்தில் செத்து போவோமா இல்லையா? நீங்கள் ஒரு 50 வருஷம் இருப்பீங்க, நான் ஒரு 15 வருஷம் இருப்பேன், செத்து போவேன். நம்மளுடைய தமிழ் சந்தையர் பிறப்பாங்கல்ல, பிறக்காதால் அவன்கிட்ட இதை சேஃபாக கொடுக்கணுமா இல்லையா? கலாச்சார பொக்கிஷங்களையும் தெய்வங்களை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கறதுல நீங்கள் தவறுனீங்கன்னா, நீங்களும் நானும் தவறணும். அப்படின்னா கவர்மெண்ட் தவறுச்சுன்னா, எதிர்காலத்தில் உள்ள தமிழ் சந்தையர்களை இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டும் போன கவர்மெண்ட் என்ன செய்யணும்? வெக்கத்தில் தலையை அவமானத்தில் நிற்க வெக்கமும் சூடும் இருந்தால், இதுக்கு மேலே பச்சையாக பேச முடியல சார். என்னால் வயிறு எரியுது. அந்த கோயிலை ஃபுல்லாக கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலில் இப்போ இன்றைக்கி புது கோயிலாகிடுச்சு. ஓல்டஸ்ட் டெம்பிள், 100% புராதன கோயிலை அப்படியே மாற்றி வேறு வழி இல்லாமல் ப்ரைவேட் கையில் இருக்கிறதுனால அவங்களா பண்ணி இனி புது கோயிலாகி நவீன மாடர்ன் கோயிலாகி, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர், சீஃப் செக்ரட்டரி அவங்க, 2 மினிஸ்டர் ஸ்டேட் ஆர்கியாலஜி, மினிஸ்டர் HRNC. அவர் தான் அதிகமாக பேசுகிறாரு. மினிஸ்டர் HRNC ஸ்பீக் லாங் மவுத் பேசுகிறார் இல்லையா? இதெல்லாம் கேட்கணும். அவர் கேட்டோன்னு என்ன சொல்லுவார் நம்மள? அவருக்கு என்ன சார், அவர் சிபிஐ கேஸ் 10,000 சிபிஐயில் FBI கேஸ் உண்டு. இதெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்கு சிபிஐ இது மண்ணாங்கட்டி கேஸ் 150 கேஸ். அப்போ என்னோட லைஃப், ரிமைண்டர் ஆஃப் மை லைஃப் ஐ ஒர்க் ஃபார் த டெம்பிள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டிருக்கேன். மொத்தத்தில் வேலை என்ன? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நேராக போய் யூ மஸ்ட் மீட் தி பிரைம் மினிஸ்டர். இது மேலே நம்பிக்கை இருந்தால், நம்பிக்கை இல்லைங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் நம்பிக்கையில் ஓட்டு போடுறோம். எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. டிஎம்கேக்கு ஓட்டு போடாத இந்துக்கள் இருக்காங்களா? அவங்களாம் நீங்கள் போய் நேராக போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்து ப்ரெஷரைஸ் கொடுக்கணும். அப்படி என்னென்ன அழுத்தம் கடுமையாக கொடுத்து ரெடியாக இருக்குது, வித்துறக்கூடாது.
ஆக்ஷனில் போயிட விட நிப்பாட்டு முதல்ல நிப்பாட்டை திருப்பி கொண்டு வா, அதான் உன்னுடைய, நான் போக முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு போய் யார் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ மிஸ்டர் ஸ்டாலினோ அமெரிக்காவுக்கு போய் அங்கே பேச உள்ள விட மாட்டான். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பேசி ஆகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போகும்போது இங்கேருந்து எல்லாரும் லெட்டர் ஆஃப் ரிக்வஸ்ட்டும் பார்க்க சும்மா பயமுத்துவாங்க. பெரிய பெரிய பத்திரிகையில் லெட்டர் ரொகேட்டின்னு ஊரே மொத்தம் தமிழில் அது வேண்டுதல் கடிதம், ஆங்கிலத்தில் போட்டு உங்களை மிரட்டுவாங்க. அதெல்லாம் இல்லை, வேண்டுதல் கடிதம் ஏஎம் கோர்ட் கொடுப்பா, சிஜிஎம் கோர்ட்டு எங்கே கும்பகோணத்தில் கொடுப்பாங்க. அதை வாங்கி எடுத்துக்கிட்டு நேரடியாக போய் கொடுத்து 1 month கொண்டு வரணும், 2 months கொண்டு வரணும். நேரத்தை நினைச்சு இதை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யலாம், அவங்க ஒரு பிடி கொடுக்கலாம். நாங்கள் செஞ்சுட்டோம் எங்கள் கடமையை, நீங்கள் 3 மாதத்தில் கொண்டாடணும், இப்போ பந்து உங்கள் கையில் தான் இருக்குன்னு இவங்க சொல்லலாமா, சொல்ல முடியாத, இதெல்லாம் செய்யணும். ஆனால் சார் இங்கே ஓட்ட இந்த கிரைமே பதிவு பண்ணலையே, புரியலையா? பதிவு பண்ணணுமே, பேசிக்காக என்ன செய்யணும், பதிவு பண்ணணும்ல. பதிவு பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட்டில் பதிவு பண்ணணும், இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணணும். அது பதிவு பண்ணலை, பதிவு பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்க 15 days வில் வெயிட். 16வது நாள் உங்கள் முன்னாடி நானே வருவேன். Then I will take action.